வடிவங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தின் மிக சிறந்த தன்னம்பிக்கை எழுத்தாளர், அவருக்கு பிறகு நிறைய எழுதலை, யாரும் வரல, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா டாக்டர் MS உதயமூர்த்தி, எண்ணங்கள் வலிமையானவை, எண்ணங்கள் விதைகள், எண்ணுவது செயலாக மாற செயல் உனக்கு வாழ்க்கையிலே வெற்றிகளை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை விதைகளை தமிழக இளைஞர்கள் இதயத்திலே விதைத்து ஆழமான ஒரு தாக்கத்தை உருவாக்கிய மிக சீரிய சிந்தனையாளர் டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்களின் நினைவு நாள் இன்றைக்கு 21/1/2013 அவர் சென்னையிலே காலமானார். அவர் பிறந்தது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற விலநகர் என்கிற ஒரு சிறிய கிராமம். ஆச்சரியமாக இருக்கிறது. சிறிய கிராமங்களிலே பிறந்து, குக்கிராமங்களிலே பிறந்து உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், நாதஸ்வர கலைஞர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்கள், உலக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர்கள் ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து வளர்ந்துதான் இந்த புகழை அடைந்திருக்கிறார்கள் என்கிற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு முறை நாங்கள் சுவாமிமலை போகும்போது கபிஸ்தலம் வந்தது. இந்த இடத்துலேருந்து தான் GK மூப்பனார் பிறந்து வளர்ந்தது. இப்போ அந்த நிறைய அது மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நான் அரசியலுக்காக தான் சொல்லலை. இது மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள், எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருந்து பிறந்து வளர்ந்த ஒரு இளையராஜா இசை உலகின் மேதையாக மாறி, அதே மாதிரி பல சாதனைகளை சொல்லலாம். MS உதயமூர்த்தி அவர்கள் விலநகர் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில், அதனால தான் MS உதயமூர்த்தி என்கிற போது மயிலாடுதுறைக்கு பக்கத்திலே இருக்கிற சிங்காரம், அவருடைய தந்தையின் பெயர் MS உதயமூர்த்தி அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு. 1928 பிறந்தவர். ஏறக்குறைய அவருடைய வாழ்க்கை முழுக்க ஒரு சிந்தனைகளை விதைத்தவராகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் படித்தது ஒரு சாதாரண கிராமத்தில், பிறகு அவர் சென்னை வருகிறார். சென்னையில் படித்து அவர் இங்கே பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அவர் படிக்கலை. அவர் படித்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, வேதியியல், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படித்து, அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் விஸ்கான்சின் பல்கலைக்கழகம், USA அமெரிக்காவில் இருக்கின்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகமான விஸ்கான்சின் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே டாக்டரேட் வாங்கியவர். அமெரிக்காவில் 25 ஆண்டுகள் பணியாற்றியவர் அங்கேயே செட்டில் ஆகியிருந்திருக்கலாம். மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக வாழ்ந்து வளர்ந்த தொழிலதிபராக இருந்து, பலருக்கு கன்சல்டண்ட்டாக, ஆலோசகராக இருந்து பெரிய தொழிலதிபராக வாழ்ந்தவர். நிறைய பேர் அவர் கேட்டாங்க, ஏன் சார் நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்கன்னு. எங்கே அமெரிக்காவில் வளர்ந்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய பேர் கற்றுக் கொடுத்தேன். என் தாய்நாடான தமிழ்நாட்டில் சென்று இந்த நம்பிக்கைகளை விதைக்க வேண்டும், என் இளைஞர்களை முன்னேற்ற வேண்டும், கிராமங்கள் செழிக்க வேண்டும், நதிநீர் இணைப்பு வேண்டும், கிராமம் முன்னேற்ற வேண்டும். ஆக நான் சென்னை சென்று என்னுடைய தாய்நாட்டிற்கு பணிகள் செய்ய வேண்டும் என்று இந்தியாவிற்கு திரும்பி வந்தவர். ரொம்ப அக்கறையாக, ஆர்வமாக, ஆசையாக. இதுதான் இல்லை, அப்படி ஒரு டெடிக்கேஷன் சார் அவருக்கு இந்த இளைஞர்கள் மீது. உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும். அவரது எண்ணங்கள் என்கிற புத்தகம் பல லட்சம் பிரதிகள், 10 லட்சம் 20 லட்சம் கூட சொல்கிறாங்க. அப்படி 70-75 பதிப்புகள் கண்டது எண்ணங்கள். தயவு செய்து இளைஞர்களே, டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தை நீங்கள் ஒரு முறை வாசித்து பாருங்கள். நான் வாசித்தேன், ஆனால் நம்ம இடத்திலே இந்த முயற்சியும் தேடலும் இல்லை என்பதனாலே நாம் தோற்று போனோம். ஆகவே அவர் எண்ணங்களில் என்ன, உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீ உயர்வாக மாற முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதை மிக அழகாக அதில் நிறைய எண்ணங்களை பதிவு செய்திருப்பார். 30 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். எண்ணங்கள், பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பது எப்படி, தட்டுங்கள் திறக்கப்படும், நீதான் தம்பி முதலமைச்சர், நாடு எங்கே செல்கிறது, நெஞ்சமே அஞ்சாதே நீ, வெற்றிக்கு முதற்படி, சொந்த காலில் நில், வெற்றி மனோபாவம், நம்மால் முடியும் தம்பி, நம்மால் முடியும், நம்பு, உன்னால் முடியும் தம்பி, நம்பு என்று சொல்லி கொடுத்தவர். அவருடைய எண்ணங்கள் புத்தகங்கள் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்து, அவருடைய எழுத்திற்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் அதை நம்பினார். இந்த மக்கள் நிச்சயமாக தனது எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு உழைப்பார்கள், இளைஞர்கள் நிறைய பின்னால் வருவார்கள் என்றுதான் அவர் நம்பிக்கையோடு மக்கள் சக்தி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். அவர் சென்னை மதுரையில் மத்திய தொகுதியிலே MLAவாக நின்றார். வழக்கம் போல் நம்ம மக்களுக்கு தான் நல்லவங்களை தோற்கடிச்சிடுவாங்களே. இப்போ நடிகர் தெலுங்கு சிவாஜி கணேசன் எலெக்ஷனில் தோற்றார் இல்லையா. நீங்கள் நினச்சி பாருங்கள். எனக்கு அதே மாதிரி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2வது ஜனாதிபதியாக வந்திருக்க வேண்டியவர் அல்லவா. இப்படி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.
எம்எஸ் உதயமூர்த்தியும் எலெக்ஷன் நின்னார், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. சட்டசபைக்கு சென்று தனது அறிவியல் எண்ணங்களை ஒரு அதிகாரத்தின் மூலமாக, நமக்குன்னு ஒரு பவர் இருந்தால் அதன் மூலமாக அரசாங்கத்தோடு நாம் நல்ல இணக்கத்தோடு சென்று பல நன்மைகளை இந்த மக்களுக்கு பெற்று தந்து கிராம முன்னேற்றங்களுக்கு அதை பயன்படுத்தலாம் என்று நினைத்து தான் எலெக்ஷனில் நின்றார். ஆனால் வழக்கம் போல் தோற்கடித்து விட்டார்கள். ஆனாலும் அவர் மனம் தளராமல் தான் எழுதி கொண்டிருந்தார். அவர் 3 எண்ணங்கள் அடிக்கடி பதிவு செய்ததை அவர் பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. நாம் இந்த மண்ணை விட்டு போகும்போது இந்த மண்ணிலே நம்ம பிறந்தோம், இந்த மண்ணிற்கு ஏதாவது நல்லது செய்தே ஆக வேண்டும், அவருடைய முதல் கருத்து. 2வது, இந்த மண்ணை விட்டு நம்ம போகின்ற போது ஏதாவது ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும். இவன் சென்றான், வந்தான், செய்தான், போனான், இந்த செஞ்சாம்பா என்ற ஒரு அடையாளம் நம்மால் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கும் பிறருக்கும் இந்த சமுதாயத்திற்குமான வாழ்க்கையே முழுமையான வாழ்க்கை, அது இல்லாமல் தனக்காக வாழ்க்கிற வாழ்க்கை அல்ல என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிந்தனையாளர், அறிஞர், அவருடைய எண்ணங்கள் 26 வாரம் ஆனந்த விகடனிலே தொடர் ஆக வருந்தபோது படித்து அதனால் பயனுற்று வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள நினைத்த இளைஞர்கள் ஏராளம். மனம் பிரார்த்தனை மந்திரம் என்கிற புத்தகம் மிக உயர்வான புத்தகம். உயர்ந்த மனிதனை உருவாக்கும் குணங்கள் என்ற புத்தகம். அதே மாதிரி எண்ணங்கள், பிரச்சனைகளை தீர்வு காண்பது எப்படி, உன்னால் முடியும் தம்பி போன்ற புத்தகங்கள் எல்லாம் தன்னம்பிக்கையை, எழுச்சியை நம் இதயத்திலே ஆழமாக விதைக்கக்கூடிய புத்தகங்கள். நம்புங்கள், நம்மால் முடியும் என்பதுதான் அவரது தாரக மந்திரம். அப்படிப்பட்ட டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி போன்ற சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், தன்னம்பிக்கை எழுத்தாளர்கள். அதற்கு பிறகு மெர்வின் நன்றாக எழுதி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு நிறைய தன்னம்பிக்கை எழுதுகிற எழுத்தாளர்கள் இல்லாமல் போனார்கள். அவரே சொல்லியிருக்கிறார். டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தியே ஆனந்த விடையிலே நான் இது எழுதுவதற்கு அடிப்படை காரணம் எம்எஸ் மணியன் அவர்கள். மணியனுடைய பயணக்கட்டுரைகளெல்லாம் நம் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அப்படிப்பட்ட மணியன் கொடுத்த வாய்ப்பு தான் என்று அவர் சொல்லியிருப்பார். அப்படி மணியன், எம்எஸ் உதயமூர்த்தி, மெர்வின், அதுக்கு முன்னால் அப்துல் ரஹீம், அப்படி போன்றவர்கள் தான் சிந்தனையாளர்களாக, எழுத்தாளர்களாக, தன்னம்பிக்கை எழுத்தாளர்களாக இருந்தார்கள். நம்ம அதற்கு பிறகு படிப்படியாக தன்னம்பிக்கை எழுத்தாளர்கள் தமிழிலே குறைந்து விட்டார்கள். தன்னம்பிக்கை நூல்களும் கல்கண்டி பற்றி லேனா தமிழ்வாணன் ஓரளவுக்கு அவர் எழுதிட்டுருக்கார் கல்கண்டில். அவருடைய தந்தை தமிழ்வாணன் நிறைய தன்னம்பிக்கை, துணிவே துணைன்னு நம்ம சொல்லி கொடுத்தாரு. அப்படி நிறைய பேர் இப்போ தன்னம்பிக்கை எழுத்தாளர்கள் ரொம்ப குறைஞ்சு போட்டாங்க. தன்னம்பிக்கை நூல்களும் குறைவாக போச்சு. ஆகவே இருக்கின்ற நூல்களை நாம் படிக்க வேண்டும். குறிப்பாக டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களை இந்த நாளிலே மறக்க முடியாது. என்னை போன்றவர்கள் என்றால் ஆரம்ப காலங்களிலே நாங்கள் கல்லூரி நாட்களிலே எண்ணங்கள் என்ற புத்தகத்தை படித்து அதன் மூலமாக அவர் தொடர்கதை நம்ம அந்த புத்தகத்தை நூலகத்தில் படித்து பிறகு நாமளே வாங்கி வச்சு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணுவேன் நான். ஆனால் என்னால் சாதிக்க முடியல. அதுதான் மன வருத்தம். தேவையான அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடக்கலை. ஆக புக்கை படித்து அவர் சொல்கிற மாதிரி நடந்தால் நிச்சயமாக நம்மால் முடியும். நம்புங்கள். நன்றி, வணக்கம்.